ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரி யூடியூப் சேனல். பல்சர் 150 மாடலுக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து அந்த லிவர் வந்து கட் ஆயிடுச்சு. எப்படி வந்து அந்த லிவரை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பைக் லிவர் பல்சர் 150 மாடலுக்கு பைக் லிவரை வந்து எப்படி ஃப்ரண்ட் பிரேக் லிவரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பல்சர் 150 மாடலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிரேக்கு ஷூவை இழுத்து பிடிக்கிற அந்த லிவர் வந்து கட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நரம்பு போட்டு கட்டி வச்சுருக்கேன். அதை எப்படி வந்து நம்ம புதுசு வந்து வாங்கி நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது முனியில் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து புது கம்பி தான் வந்து போடணும், அது வந்து பத்தாது. லென்த் வந்து கம்மி. முனியில் பார்த்தீங்கன்னா புதுசு வந்து வாங்கியாச்சு. புது லிவரை வந்து மாற்றுவோம். பல்சர் 150 மாடலில் மட்டும் அந்த லிவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிரேக்கு அந்த கால் மிதி இருக்கான், அதை வந்து நீங்கள் வந்து கலட்டியாங்கன்னா, அதை கலட்டினா தான் வந்து நம்ம வந்து இந்த லிவர் கம்பியை வந்து அதில் அட்டாச்மெண்ட் பண்ணோம். இதில் வந்து 12-13 ஸ்பானர் வந்து எடுத்துகிட்டு 13ஆம் நம்பர் ஸ்பானரில் இந்த போல்ட்டை வந்து கழட்டுருங்க. அந்த கால் மிதியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த லிவர் கம்பியை மாற்ற முடியும். ஏன்னா உள்ளே தள்ளி இருக்காது, அதனால் அந்த ஊக்கை வந்து நீங்கள் வந்து சரியாக மாட்ட முடியாது. பல்சர் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து நம்மளே வந்து பார்த்துக்கிறது மாதிரி. இந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிவரை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரேக் லிவர் கம்பியை வந்து வெளியே எடுத்து நம்ம திரும்ப மாற்றுறது மாதிரி இருக்கும். பல்சர் 150 மாடலில் மட்டும் போல்ட்டு வந்து கம்பெனி போல்ட்டுன்றனால வந்து அதில் அது பேஸ்ட் போட்டு மாட்டியிருப்பாங்க, ஃபுல்லாக டைட்டாக இருக்கான். அதனால் ப்ராப்பராக வந்து கழட்டிக்குங்க. அதுக்கான ஸ்பானர் வந்து வச்சு நீங்கள் கழட்டுங்க. வேறு எதுவும் ஸ்பானர் போட்டு இப்போ போல்ட்டு வந்து டேமேஜ் பண்ணிடுறீங்க, இல்லை போல்ட்டு வந்து கட் ஆகிடாமல் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து எந்த போல்ட்டுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போல்ட்டு வந்து கலரும். எந்த போல்ட்டாக இருந்தாலும் இப்போ இந்த லிவர் பிரேக்கு மிதிக்கிற அந்த லிவர் கம்பி அதை வந்து தனியாக வந்து எடுக்கணும். அது ரொம்ப டைட்டாக இருக்கும். மெதுவாக வந்து அதை ஆட்டி ஆட்டி வந்து எடுத்துருங்க. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி வச்சு லைட்டாக அடிச்சு விட்டு அது எம்பி வெளியே வந்து எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிக்கிட்டே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், லிவர் வந்து எடுத்தாச்சு.
இப்போ அந்த லிவர் கம்பி நம்ம வந்து இப்படி வெளியே இருந்து அந்த அப்படி உள்ளே தள்ளி நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு அப்படி எடுத்து வந்து ரொட்டேட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பிரேக் மிதிக்கிறது வந்து அந்த பேரிகேடில் வந்து டச் ஆகும். இப்போ இந்த புது லிவரை வந்து நம்ம இதில் வந்து இந்த ஊக்கம் வந்து எடுத்துகிட்டு மாட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியாது, இந்த புது லிவர் வந்து அதில் மாட்டி அந்த ஊக்கம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நெளிச்சு விட்ருங்க நல்லா. ரெண்டாவது அது லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஊக்கு கொடுத்துருப்பாங்க மணியில். அந்த ஊக்கை வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நெளிச்சு விட்டுருங்க 2 பக்கமாக. இப்போ இதில் இருக்கிற போல்ட்டை வந்து கழட்டி இப்போ நம்ம அந்த பிரேக் ஷூவோட அந்த இதில் வந்து இப்போ நம்ம மாட்ட போகிறோம். இப்போ நம்ம அந்த பிரேக் ஷூ லைனில் வந்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த லிவரை வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வைக்கணும். முதல்ல நீங்கள் வெளியே எடுத்துருப்பீங்க, திரும்ப வைக்கிறப்ப அதை இழுத்து பார்த்து அமுக்கி பார்த்து அந்த ஃபுல்லாக லிவரை வெளியே எடுத்து அந்த ஒரு நட்டு ஒன்று வரும் அந்த லிவருக்கு கீழே, அந்த போல்ட்டில் வந்து நட்டில் வந்து கரெக்டாக டச் ஆகிறது மாதிரி வச்சு கரெக்டாக பிரேக் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக அப்ளை ஆகுதுன்ற பார்த்துட்டு அந்த போல்ட்டை வந்து டைப் பண்ணிங்க. அந்த போல்ட்டை வந்து 12-13 ஸ்பானர் வச்சு திரும்ப வந்து நீங்கள் வந்து கிளாக் வைஸ் திசையில் வந்து நீங்கள் திருப்பினீங்கன்னா டைட் ஆகிடும். நட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு கிளாக் வைஸ் திசை, அதே நட்டை லூஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மலாக டைட் பண்ணுங்க, ரொம்ப டைட் பண்ணான்னு வந்து அந்த போல்ட் வந்து கட் ஆகிரும். கம்பெனி போல்ட்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது டூப்ளிகேட் போல்ட் வந்து வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு நார்மல் டைட்டு. அவ்வளோதான். பிரேக்கை வந்து பிடிச்சி வந்து பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ப்ராப்பராக வந்து நம்ம வந்து அது சேஞ்ச் பண்ணியாச்சு. அது கரெக்டான அந்த லிவரை வந்து தனியாக எடுத்துட்டான். இந்த பழைய லிவர் வந்து பாருங்கள், கட்டான லிவரு முனியில் வந்து கட்டாக இருந்துச்சு, அதை வந்து தனியாக வந்து எடுத்தாச்சு. நீ இந்த லிவருக்கு வந்து வேலை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள்.